பிரியமானவர்களே, தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு இந்த டிசம்பரில் வந்ததை நாம் எல்லாரும் கேள்விப்பட்டோம். சென்னையில் உள்ளவர்கள் நாம் பாதிக்கப்பட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியில் வழக்கமாக சைக்ளோன், புயல் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது சென்னை தான் அதிகம் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டில் மிஞ்சி போனால் நாகப்பட்டினம் வரைக்கும் அது ஒருவேளை அந்த பாதிப்பை கொண்டு வரும். பட் இந்த முறை பெருமழையினால அங்கே சவுத்தில் உள்ள 4 டிஸ்ட்ரிக்டில் பெரிய ஒரு பாதிப்பு. சென்னையில் ஏற்பட்ட மழையை காட்டிலும் அதிகமான மழை போல தெரிகிறது எங்க சவுத் பகுதியில். calamities, natural disasters, இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் திடீரென்று மக்களை வந்து தாக்குகிறதான பலவிதமான இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி வருகிறதை போல இருக்கிறது. These kind of disasters seem to happen very frequently of late. As God's people, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும்? அங்கே தெற்கு பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளை, அங்கே செய்யப்பட வேண்டிய நிவாரண பணி ஆகிய காரியங்களை குறித்து நான் இந்த வீடியோ பதிவிலே கண்டிப்பாக சொல்ல போகிறேன். நாங்கள் செய்ய நினைத்திருக்கிற சில காரியங்களையும் சொல்ல போகிறேன். But I want to give you a biblical perspective to what is happening. நடக்கிற காரியத்திற்கு ஒரு வேதாகம கண்ணோட்டத்தை கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கடைசி காலத்தில் நடக்கும் அடையாளங்கள் என்று அவர் சிலுவைக்கு போகிறதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு யுக்ரைன் வார், யுக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல்ல நடக்கிற வார், இன்னமும் சமீப நாட்கள்ல இந்த கடந்த ஃபியூ இயர்ஸ்ல எத்தனை வார்ஸ், இன்னும் ஒருவேளை யுத்தம் வெடிக்குமோ என்ற பயத்துடன் இருக்கிற சில நேஷன்ஸுடைய கண்டிஷன், நார்த் கொரியாவுடைய காரியங்கள், என்றைக்கு அவர்கள் பல அந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் வைத்திருக்கிறார்கள், பலவிதமான பேரழிவை கொண்டு வரக்கூடிய ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுது அதையெல்லாம் பயன்படுத்துவார்கள் என்ற காரியங்கள் எல்லாம் ஒரு அச்சத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆக்சுவல் வார் அண்ட் வார் நடக்கக்கூடிய என்வாயர்மெண்ட். ஸோ ஆண்டவர் சொன்னாரு அது நடக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள், அப்புறம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், அதையும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கொள்ளை நோய், வெள்ளம், இயற்கை சீற்றங்கள் இல்லையா? பாருங்க, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும். பூமி எதிர்ச்சி நிறைய அங்கங்க வர்றதை அடிக்கடி கேட்கிறோம். கொள்ளை நோய் சொல்லவே வேண்டாம். we had this COVID-19 and again it is coming. நேற்றைய தினத்தில் 424 cases of COVID in India. நியூ வேரியன்ட் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்கள் இலங்கையில் சமீபத்தில் பார்த்தோம். பிரியமானவர்களே, உலகளாவிய பஞ்சம் வரும்.
உலகளாவிய இயற்கை சீற்றம் வரும். பைபிள்ல போட்டிருக்கிறதா நடக்கிறது. இதெல்லாம் கடைசி காலத்திற்கான அடையாளம். இயேசு சொல்லுகிறார், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இங்கிலீஷ் பைபிள்ல கற்ப வேதனைக்கு ஆரம்பம். ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பதாக அந்த தாய் அந்த கான்ட்ராக்ஷன் வரும், பெயின் வரும், அப்புறம் அப்படி கொஞ்சம் ஈஸ் ஆகும், அப்புறம் திருப்பி பெயின் வரும், அப்புறம் ஈஸ் ஆகும். அதுபோல இன்றைக்கு உலகமானது இந்த இயற்கை சீற்றங்களை இப்படி கற்ப வேதனை போல வருகிறது இன்டென்ஸா, அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பட் yet again it comes. We are going through the birth pains. ஆகவே பிரியமானவர்களே, we have to be prepared for all kinds of disasters. Bible gives us answers to all these problems as God's people. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணும்? ஆரம்பத்தில் வஞ்சகத்தை குறித்து பேசுகிறார். கடைசி காலத்தில் வஞ்சகம் இருக்கும். வசனத்தில் உறுதியா இருந்தா வஞ்சகத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களுக்கு, ஆபத்துகளுக்கு ஜெபத்துல நாம் இடைவிடாமல் தரித்திருக்கணும்னு நீங்க லூக்கா 21 வாசிக்கலாம். அதோடு கூட ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் செய்யணும். கடவுளுடைய பிள்ளைகள் வஞ்சகத்திற்கு தப்பித்துக் கொள்ள, பேராபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ள, கடைசி கால சுவிசேஷ பணியை தீவிரமாக செய்ய நம்ம கவனமாக இருக்கணும். இப்பொழுது சவுத்துல ஏற்பட்ட வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு இவாஞ்சலிஸ்ட் அந்த நிலைமையில, பாதிக்கப்பட்ட நிலைமையில ஒரு சர்ச்சில் ஒரு ரிலீஃப் கேம்ப்ல இருக்கிற இடத்துல 141 ரிலீஃப் கேம்ப் இருக்கிறது என்றும் 12,653 பேர் அந்த முகாம்களிலே இருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீடியாவில் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள். திருப்பி சொல்றேன், 141 ரிலீஃப் கேம்ப், 12,653 பீப்புள் இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர்ல வந்து ஆகாரம் 3.2 டன்ஸ், 3.2 டன் எடையுள்ள ஆகாரங்கள் டிராப் பண்ணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 696 பிரெக்னன்ட் உமன் பாதுகாப்பான இடத்திற்கு முன்னெச்சரிக்கையோடு கொண்டு போகப்பட்டார்கள். ட்ரெயின் சவுத்துல இருந்து சென்னையை நோக்கி வருகிற ட்ரெயின் வந்து கொண்டிருக்கும் பொழுது வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு அந்த சென்னைக்கு வருகிற பேசஞ்சர்ஸ் 500 பேர் 36 மணி நேரம் அந்த ட்ரெயின்லேயே ஸ்டக் ஆகி இருந்தார்கள். கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த ட்ரெயின்ல உள்ள இருக்கிறது. 5 பேர் மரித்திருக்கிறார்கள் என்றும் தகவல் வருகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சபையில், ஒரு சிஎஸ்ஐ சபையில் மக்கள் அடைக்கலம் புகுந்து அகதிகள் முகாம், கவர்மெண்ட்டுடைய கணக்கில் உள்ள அகதிகள் முகாமில் ஒன்றும் இதுவும் சேர்த்தா அல்லது இது போக இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரா ரிலீஃப் கேம்ப்ஸ் இருக்கிறதா, we don't know. பட் அங்கிருந்து அங்கே உள்ள பரிதாபமான நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணுகிற ஒரு வீடியோ கிளிப்பிங்கை பாருங்க. மை ஃப்ரெண்ட் இவாஞ்சலிஸ்ட் ராக்லண்ட் ஸ்பீக்ஸ் ஹியர். இருந்து பேசுகிறோம். கிட்டத்தட்ட பழைய கையில் வந்து தாமஸ் நகர், அம்பரோஸ் நகர், பரிபூர்ண நகர், கணேச நகர், ஒரு 5 கிராமம், ரச்சனைபுரம், பழைய கையில் எல்லாமே இந்த தாமிரபரணி ஆற்றுல தண்ணி திறந்து விட்டதுனாலையும் இந்த வெள்ளத்தினாலையும் கடலுக்கு போகும்போது மக்கள் நிறையா கிராமமே வெள்ளத்தில் மிதக்குது. யாருக்கு எந்த உதவி செய்யலாம், துண்டிக்கப்பட்டு போயிருக்குது. இப்போ நான் இங்கே திருச்சபை போதகரோட நின்று பேசுகிறேன். எல்லா மக்களும் இங்கே தான் ஆலய வளாகத்தில் தான் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெட்ஷீட்டு, போர்வை இல்லை, குளிர் நேரம் வேறு, எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தினதுனால வேகமாக எதையுமே எடுத்துகிட்டு வரல. வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறது மாத்திரமில்லை, அவங்க அடிப்படை தேவையான பெட்ஷீட்டு போர்வை கூட குளிரில் இல்லை, ப்ளீச்சிங் பவுடர் இல்லை. இதனால கடலோர பகுதியில் இருக்கிற பாதிக்கப்படாத மற்ற சகோதர சகோதரிகள் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பறந்திருக்கிறான்னு சொல்லி. கடலோர சொந்த பந்தங்கள், சகோதரர்கள், தயவு செய்து எங்களுக்காக இந்த இடத்துல நீங்க உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். பால் கிடையாது, அதே மாதிரி டீ தூள் கிடையாது,
அரிசி எதுவுமே எங்களுக்கு மெயினா தேவை. இந்த ப்ளீச்சிங் பவுடர், பெட்ஷீட்டு, போர்வை, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இல்லை. நாங்க கடலோர பகுதியில இப்போ தாமிரபரணி ஆற்றினுடைய கடை மடையில இருக்கிறோம். தாமிரபரணி ஆற்றினுடைய எல்லா கடைசி அர்த்தத்துல நாங்க இருக்கிறோம். அதனால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா தண்ணியும் கடைசியில இந்த மக்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். கடலோர சொந்த பந்தங்கள், கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள், நாங்க பல திருச்சபைகள், ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்தை, இந்து மக்கள், பல சமுதாய மக்கள், ஜாதி மதம் இல்லாம எல்லாருமே இந்த ஆலய வளாகத்துலதான் இருக்கிறோம். எங்களுக்கு இருந்த சேமிப்பை வச்சு நாங்க எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறோம். நீங்க உங்களுடைய உதவி கொஞ்ச நாட்களுக்கு எதிர்பார்க்கிறோம். தண்ணீர் வடிகிறோம். எங்களுக்கு இந்த உதவியை பாதிக்கப்படாத கடலோர சொந்த பந்தங்கள் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் பைபிள்ல இருந்து சொல்ற, இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பறந்திருக்கிறான், இதை எங்களுக்கு செய்யுங்க. சின்ன பிள்ளைங்க பெட்ஷீட், கம்பளி இல்லாம இருக்கிறாங்க. நீங்க அதுக்கு உதவி செய்தா போதும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்ளுங்க. வேதனையான ஒரு காரியம், மிகவும் மனதை உடைக்கிற ஒரு காரியம். சிறு பிள்ளைகள், வயதானவர்கள் சரியான பெட்ஷீட் இல்லாமல் இருக்கிற காரியத்தை சொன்னார்கள். We want to help them and we will do what we can. அது போக என்னுடைய இன்னொரு நண்பர், சிறுவர் ஊழியத்தை விசேஷமாக செய்கிற ஒரு நண்பர், அவரை தொடர்பு கொண்டு நான் அவரிடத்தில் பேசினேன். எப்படி இருக்கிறது என்று. கடவுளுடைய கிருபையினால நான் சேஃபான இடத்துல இருக்கேன் பாஸ்டர். ஆனால் நிறைய கிராமங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தாமரை, பரணி என்று சொல்லக்கூடிய அந்த ரிவர் சுற்றி இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு பாஸ்டர். ஹெவி ரெயின்ஃபால் இருந்ததுனால நிறைய நீர் தேக்கங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால அது தாழ்வான பகுதிகளில் அது நிரப்பி இருக்கிறது. நிறைய நீர்த்தேக்கங்கள் இந்த தண்ணீர் மிகுதியினால உடைந்து சுற்றி இருக்கிற கிராமத்தை அது பாதித்திருக்கிறது. நீர்த்தேக்கத்தினுடைய அளவு அப்படியே உயர்கிறதுனால கண்ணுக்கு முன்பாக தன் சொந்த வீடு இடிந்து விழுகிறதை, அந்த வேதனையான காட்சியை பாருங்கள். அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேல ஒரு ஏரியல் வியூ, மேல இருந்து பார்க்கும் பொழுது எப்படி அந்த பாதிப்பு இருக்கிறது என்ற ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். நிறைய விவசாயம், இங்க பாருங்க, இன்னொரு அடுத்த 1 மாதம் 2 மாதத்துல அறுக்க வேண்டிய அந்த அறுப்பெல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. விவசாயிகள் எல்லா கிராப்ஸையும் இழந்து விட்டார்கள். இந்த நீர் மூழ்கிறது நிறைய உயரமா வந்ததுனால ஆடுகள், கேட்டல்ஸ், நிறைய இப்படிப்பட்டதான கோழி, ஆடுல மாடுகள் நிறைய மரித்து விட்டது. People lost their cattle, people lost their crops in the field. நிறைய சர்ச்சஸ் கூட பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க அந்த ஏரியல் வியூல இருந்து அந்த ஃப்ளட்டட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் எல்லாம் நீங்க பாருங்க, கிராப்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிருக்கிறத பாருங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலர் உதவி செய்கிறார்கள். கவர்மெண்ட் முடிந்த அளவு செய்கிறது. இராணுவத்தினர் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். மோகன்சி அண்ணன் தன்னால் முடிந்ததை செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை செய்தால் நல்லது. and we also wanted to do something. இம்மீடியட்டா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்ஸு, ஒரு நல்ல பேகு, நோட் புக்ஸு, ஸ்டேஷ்னரிஸு எல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். இம்மீடியட்டா அந்த காரியத்தை அரேஞ்ச் பண்ணுகிறோம். பெட்ஷீட்டு நிறைய பேருக்கு தேவை.
வசதி இல்லாதவர்களும் உண்டு, வசதி உள்ளவர்களும் அந்த அவங்க வீட்டில் இருந்த எல்லா துணியெல்லாம் நனைஞ்சு கிடஞ்சி போயிருக்கு. கொஞ்சம் நைட்டில் அந்த குளிர் டைமில் மழை காலத்தில் இம்மீடியட்டாக தேவையானது இப்படிப்பட்ட சில காரியங்கள். ஸோ வி வாண்டட் டு டூ அ லிட்டில் பிட். ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெச் தான். இப்போ தான் மணிப்பூர் செஞ்சோம், ஒரிசா, பீகார், ரிமோட் வில்லேஜஸில் பிளாங்கெட்ஸு மணிப்பூரில் செஞ்சோம். சென்னையிலையும் we did help some of our believers, but this is yet again a massive ஒரு need. So we want to do a little bit of what we can. So எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. as we are involved in relief work, we'll give you more updates. but உங்களால் முடியும் என்றால் ஒரு பெட்ஷீட்டு 350 ரூபாய். இப்போதைக்கு நம்ம ஒரு 500 பெட்ஷீட் கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு 100 வாங்க சொல்லியாச்சு இன்றைக்கு. ஸோ அடுத்து வருகிற ரிசோர்ஸஸை பொறுத்து, ஆண்டவர் நம்ம நடத்துகிறதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறோம். ஒரு 100 பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூல் பேக்ஸும் வாங்க சொல்லியாச்சு. தட் காஸ்ட் அபவுட் 1000 rupees. ஒரு நல்ல பேகு, குவாலிட்டியான பேகு. அப்புறம் அவர்களுக்கு அந்த ஸ்டேஷ்னரிஸு ஆகிய காரியங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதற்கு நமக்கு ஒரு 4 காரியம்: ஸ்கூல் பேகு, வாட்டர் பாட்டில், ஸ்டேஷ்னரி கிட்டு, அப்புறம் சம் நோட் புக்ஸ் நல்ல குவாலிட்டியாக வாங்கிறதற்கு ஒரு 1100 rupees ஆகுது. அந்த ஸ்கூல் கிட்டு பிள்ளைகளுக்கு. பெட்ஷீட்டு 350 ரூபாய் ஆகிறது. கொஞ்சம் குவாலிட்டியான பெட்ஷீட்டு. நமக்கு பெட்ஷீட் குவாலிட்டி 250 ரூபாய்க்கும் உண்டு. பட் we would like to buy a good one and give them. So if you are interested to be part of this, please contact us. But if you're already doing relief work for someone, it's okay. But please do pray. இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு மிகவும் ஒரு வேதனை தான். இன்னும் அடிக்கடி இப்படி ரிலீஃப் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோமே. பட் லெட் மீ டெல் யூ, ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் பைபிளில் போட்டிருக்கு, Matthew 24 கடைசி காலத்தில் நடக்கும் காரியங்கள்: வஞ்சகம், ரிலீஜியஸ் டிசெப்ஷன், அப்புறம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ் இன்க்ளூடிங் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், வாரில் மக்கள் இறந்து போகிறதும் இல்லையா, அந்த மாதிரி காரியங்கள். அதோடு கூட கடைசி காலத்தில் உபத்திரவமும் பெருகும் என்று பைபிளில் போட்டிருக்கிறது. பர்சிக்யூஷன், ஃபேமின், எல்லாவற்றுக்கும், வஞ்சகம், எல்லாத்துக்கும் சபை ஆயத்தமாக இருக்கணும். அதன் நடுவில் கிரேட் கமிஷனையும் ப்ரீச் பண்ணணும். ஆமேன். மிஷன்ஸும் செய்யணும். ஸோ இந்த நாட்களில் எப்படி பஞ்சம் இருந்ததோ, ஆதி திருச்சபையில் எப்படி உபத்திரவம் இருந்ததோ, எப்படி வஞ்சகம் இருந்ததோ, அதன் நடுவில் எழுப்புதல் இருந்ததோ, அதே போல் கடைசி காலத்திலும் வஞ்சகம் இருக்கும், பஞ்சம் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், அதன் நடுவில் எழுப்புதலும் இருக்கும். God bless you. Pray for people who are affected and do what you can.